ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்கா விக்னேஷ் vlog. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஓட்மீல் வச்சு ஒரு கேக் பண்ணியிருக்கேன். அது எப்படி வந்திருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேக் செய்ய தேவையான பொருட்கள் ஓட்ஸு, சர்க்கரை, அதே ஓட்ஸை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பனானா, வெனிலா எசன்ஸு, பாதாம், ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் எக்கு, ஏலக்காய் பவுட்ரு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் 2 பூம்பழம் இருந்துச்சு. அந்த 2 பூம்பழம் எடுத்து நான் போட்டிருக்கேன். இது 2 தோல் வச்சு போட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா நான் மேஷ் பண்ணிட்டேன். இதில் ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சுகரும் பனானாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு அளவுக்கு நுர வர அளவுக்கு நல்லா இந்த வாழைப்பழமும் முட்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் 1 கப் மில்க் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பால் காய்ச்சி தான் வச்சுருக்கேன். காய்ச்சின பால் ஊற்றி இதுவும் நல்லா முட்டையோட மிக்ஸ் ஆகணும். அதனால நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் 1 கப் அரைச்சி வச்சுருக்கிற ஓட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட்டு, 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸு. இது அரைக்காத ஓட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே நல்லா இந்த மில்கோட மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்ரு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிட்டிங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். என்கிட்ட ட்ரேயில் பட்டர் ஷீட் இல்லாதனால நான் பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்க ஓட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ப்ளூபெர்ரி தான் ஆட் பண்ணோம். என்னோடய சரௌண்டிங்கில் நான் இருக்க சரௌண்டிங்கில் ப்ளூபெர்ரி கிடைக்கவே இல்லை, இவ்வளோ தேடியும். அதனால் அதுக்கு பதிலாக ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளூபெர்ரி ஆட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் ஆகணும். பேக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓட்ஸ் கேக் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஓட் மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக ஸ்பான்சியாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களையும் துர்கா விக்னேஷ் vlogs.